கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் தான் கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட முதலமைச்சர் ஜெயலலிதா நிறைவேற்றவில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஈஸ்வரனை ஆதரித்து கள்ளக்குறிச்சி, தியாகதுருகம் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார். விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி காவல்துறையால் தேடப்பட்டு வந்த பிரபல கொலை குற்றவாளி தீபக் ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 கொலை வழக்கு மற்றும் பல்வேறு கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய இவரை விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் ஏரிக்கரை அருகே காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தேர்தல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். நேரு சிறையிலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தை டிஎஸ்பி அசோகன் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே ஆட்டு வியாபாரி சத்யநேசன் என்பவரிடம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அவரிடமிருந்து கணக்கில் வராத 4,80,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் ரயில் நிலையம் அருகே பாஜக கூட்டணி கட்சியின் தஞ்சை மாவட்ட தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் அகோரம் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து கூட்டணி கட்சி உறுப்பினர்களுடன் சேர்ந்து அப்பகுதியில் வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார்.